கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, மன்னிப்பு என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தின் பேரில்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தரப்படுகிறது. மன்னிக்க வேண்டும் என்பது கட்டாயம். இந்த மன்னிப்பு என்பது எதில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், கடவுள் நம்மை மன்னித்தார், எனவே நாம் மன்னிக்க வேண்டும். இதுதான் மன்னிப்பினுடைய அடிப்படை. ஏன் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் நம்மை மன்னிக்கிறார், எனவே நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். எங்கள் குற்றங்களை மன்னிப்பது போல நாங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கின்றவருடைய குற்றங்களை மன்னிக்கின்றோம். இந்த ஒரு அடிப்படையில் தான் அன்புக்குரியவர்களே இன்றைய வாசகத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த மன்னிப்பு என்பது எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று பேதுரு கணக்கிட்டு கேட்கின்றார். 7 என்ற அந்த எண்ணை பயன்படுத்துகிறார். காரணம், 7 என்பது ஒரு முழுமையான எண். கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், 6 நாட்கள் வேலை செய்தார், 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். இந்த 7 என்பது நிறைவை குறிக்கிறது. எல்லாவற்றையும் நல்லதென கண்டார் என்று அந்த ஒரு நிறைவை குறிக்கிறது. எனவே தான் நிறைவாக விதமாக 7 முறை நான் மன்னிக்கலாமா என்று கேட்கின்றார். அது போதுமா என்கின்றார். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், அப்படி அல்ல. 7 முறை மட்டும் அல்ல, 70 தடவை 7 முறை என்று நான் சொல்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இதிலே எண்ணிக்கை என்பது ஒன்றுமில்லை, மனம் என்பதுதான், அருள் என்பதுதான். பிறரை நாம் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கணக்கிட்டு நாம் மன்னிப்பது என்பது மன்னிப்பு கிடையாது. இன்றைய நற்செய்தியிலே வரக்கூடிய அந்த ஓமையை பாருங்கள். ஒருவன் ஒரு அரசனிடம் கடன்பட்டிருக்கின்றான், 10,000 தாலந்து கடன்பட்டிருக்கின்றான். அப்படி என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு பணம், மிகப்பெரிய ஒரு தொகை. இந்த 10,000 தாலந்தை அவன் என்ன செய்கின்றான்? தலைவன் அழைத்து அவனிடம் பேசி அவனுடைய நிலையை உணர்ந்து அந்த 10,000 தாலந்தை தள்ளுபடி செய்கின்றான், மன்னிக்கின்றான், அவன் மீது இரக்கம் கொள்கின்றான். ஆனால் 100 தெனாரையும் கடன்பட்டிருந்த அவனிடம் கடன்பட்டிருந்த ஒருவர் வருகின்றார். ஆனால் அதை மன்னிக்க அந்த மனிதன் மறுக்கின்றான். ஆக அரசன் தலைவன் அவன் 10,000 தாலந்து மன்னிக்கின்றான். ஆனால் இந்த மனிதன் 100 தெனாரியத்தை மன்னிக்க அவன் மறுக்கின்றான். இதுதான் உண்மை நிலை. அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மை மன்னித்து கொண்டே இருக்கின்றார். 10,000 தாலந்து நமக்கு கொடுத்து அந்த 10,000 தாலந்தையும் மன்னிக்கின்றார். ஆனால் நாம் 100 தெனாரியத்திற்கு இந்த உலகத்திலே சண்டை போட்டுக் கொள்கின்றோம், மன்னிக்க மறுக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நன்றாக ஒன்றாக இருக்கக்கூடிய குடும்பத்து உறுப்பினர்கள் எல்லாம் எப்படி புலியும் எலியும் போல மாறிக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு அவர்கள் காலம் முழுவதும் மன்னிக்க மறந்து, செத்தாலும் கூட இவன் என்னுடைய புனத்தில் கூட முழிக்கக்கூடாது என்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பகை வளர்த்து கடைசி வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்கின்றோம். இந்த 100 தெனாரியத்துக்கு இவ்வளவு ஒரு போட்டியா, இவ்வளவு ஒரு கடின மனமா, மன்னிக்க முடியாத ஒரு மனநிலையா என்று நாம் நினைக்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த 100 தெனாரியம் தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். எனவே தான் 7 முறை போதுமா என்கின்றார். 70 முறை 7 முறை என்று கணக்கற்ற விதமாக நீங்கள் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். மன்னிப்பு என்பதுதான் நம்முடைய உடல் மன ஆன்ம நோய்களுக்கு எல்லாம் ஒரே மருந்து. அதுதான் மீட்பு. தந்தையே இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதுதான் மீட்பு. மீட்புன்னா என்ன? மீட்பு என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் மன்னித்து அந்த உறவை வளர்ப்பதும் உறவை நாம் ஒன்றுபடுத்திக் கொள்வதும் தான் மன்னிப்பு. அந்த மன்னிப்பு தான் மீட்பு. அந்த மீட்பைத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த மன்னிப்பை கொடுக்கின்றார். அந்த மன்னிப்பு தான் மீட்பு என்பது நமக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலேயும் இந்த மன்னிப்பு என்ற மேலான ஒரு அருளுக்காக மன்றாடுவோம். மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்ற தகுதி நமக்கு வேண்டும். மன்னிப்பை பிறருக்கு அளிக்கக்கூடிய மனநிலை நமக்கு வேண்டும். இது இரண்டும் நமக்கு இருந்தால் இந்த உலகத்திலே நாம்
எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் வாழலாம் என்ற ஒரு உண்மையை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு உணர்த்துகிறார். எனவே இந்த மேலான அருள் வேண்டியும் ஒருவர் ஒருவரை மன்னிக்க முயற்சி நாம் செய்யவும் இறைவன் நமக்கு அருள் பொழிய மன்றாடுவோம். ஆமென்.